ராசியை பேஸ் பண்ணி இவர் இந்த அடியில் இத்தனை அடியில் வந்து வீடு கட்டி வாழ்ந்தா நல்லா இருப்பார், இல்லை இத்தனை அடியில் வந்து வாசப்படி இருக்கணும், இந்த இடத்துல இந்த அறை இருக்கணும் அப்படின்னு ஏதாவது ஸ்பெசிஃபிக் இருக்குங்களா? வாஸ்து அப்படின்றது சார் எல்லாமே 9 கிரகத்துக்கு உட்பட்டு தான் மனையடி சாஸ்திரம். அந்த 9 கிரகத்துக்கு உட்பட்டு தான் எல்லா ஆதிக்கமும் இருக்கு. அப்படி பார்க்கும்போது வடகிழக்கு பாகன்றது குருவுடைய பாகம், அங்க பெட்ரூம் வைக்க முடியாது. ஏன்னா குரு பகவான்ன்றது தெய்வ சக்தி உள்ள இடம். குருவுக்கு பேரே தேவகுரு தான். அப்ப என்னன்னா அங்க தெய்வ சக்தி அந்த இடத்துல இருக்கும். அந்த மாதிரி இடத்துல பார்த்தோன்னா எப்பவுமே படிக்கிற அறையா வைக்கணும். ஒரு குழந்தையோ ஒரு பெரியவங்களோ ஒரு பிஸ்னஸோ நமக்கு வந்து சக்சஸ் ஆகணும், குருபலம் வேணும். அந்த இடத்த போய் கெடுத்துடக்கூடாது. அங்கே வந்து டாய்லெட் வைக்கக்கூடாது 1, 2வது வந்து பெட்ரூம் வைக்கக்கூடாது 2. அந்த குருபாகம் கெட்டு போச்சுன்னா ஃபினான்ஸ் லெவல் லாஸ் ஆகும். அதே மாதிரி படிக்கிற குழந்தைங்களுக்கு அங்கே இருக்கலாம். குழந்தைங்களை கொண்டு போய் அங்கே வச்சோம்னா படிக்காத குழந்தை கூட படிக்கும், ஃபினான்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் ஸ்பெசிஃபிக்காக இப்ப அக்னி பாகம் வந்து பாத்தீங்கன்னா தென்கிழக்கு பாகம், அங்க கிச்சன் தான் வைக்கணும். அதை போயிட்டு சாமி ரூமா மாற்ற முடியாது. தென்கிழக்கு மட்டும் பாத்தீங்கன்னா கெட்டு போச்சுன்னா பெண்கள் கடுமையா பாதிப்பாங்க. ஏன்னா தென்கிழக்கு பாத்தீங்கன்னா சுக்கிர பகவானுடைய பலனை கொடுக்கும். சுக்கிரன் கெட்டு போச்சுன்னா பெண்கள் கடுமையா பாதிப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ள சண்டை இருக்கும், மனைவி அவரை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. இப்படி ஒரு ஸ்பெசிபிக்கா பார்த்தோம்னா அக்னி பாகத்துல தான் கிச்சன் வரணும். அது மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு கணக்கு இருக்கு.